தேங்க்யூ பிரதர். கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒருவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் பிதாவாகிய தேவனுடைய உன்னதமான நாமம் கர்த்தர் மூலமாக மையப்படுவதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவ கிருபையினாலே நாம் பார்த்து வருகிறோம். இப்படியாக ஒப்புரவாவதின் மத்தியஸ்தர் தாவீதின் குமாரனாகவும் பின்பதாக தாவீதின் ஆண்டவருமாக ஆகிறார் என்பதையும், அதே பொருளை பெறக்கூடியதான நிலையில தாவீதின் சந்ததியாக இருந்தவர் எப்படி தாவீதின் வேறாக மாறினார் என்பதையும், அந்த நிலைப்பாட்டையே அதிகமாக புரிந்து கொள்வதற்கு எதுவாக கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டதான மற்றொரு காரண பெயர் இரண்டாம் ஆதாம். ஆக எப்படியாக அவர் இரண்டாம் ஆதாமாக பார்க்கப்பட்டார் என்ற விஷயத்தையும் நாம் பார்க்க ஆரம்பித்து, முதலாவதாக அன்பு கர்த்தர் முழு மனுக்குலமும் ஆதாம் என்கிறதான வேரிலிருந்து உண்டானதுனால அந்த மனுக்குலம் முழுவதும் அவருடைய சந்ததியாக பார்க்கப்பட்டு, அவர்கள் எல்லோரும் முதல் ஆதாம் மூலமாக ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள கூடாது போன காரணத்தினால அன்பு கர்த்தர் இந்த பூமியில தன்னுடைய முதலாம் வருகையில வந்து தன்னுடைய ஜீவனாகிய இரத்தத்தை கொடுத்து அந்த கிரையப்படுத்துவதன் மூலமாக மனுக்குலத்தை தனக்கு சொந்தமாக்கி, தான் அவர்களுக்காக மரித்து உயிர்த்து அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வேலையை பெற்றுக்கொண்டதுனால அவர் இரண்டாம் ஆதாமாக பார்க்கப்பட்டார். ஆகவே இரண்டாம் ஆதாம் என்கிறதான ஒரு பெயர் அவர் கொடுக்கப்பட்டுச்சு. அதை உதாரணப்படுத்தும் விதமாகவே ஒரு திராட்சை செடி மற்றும் அதன் கிளைகள் என்கிறதான அந்த ஒரு பார்வை பார்க்கப்பட்டு, திராட்சையினுடைய இயல்பானது கீழ்நோக்கி வளரக்கூடியதாக இருந்து கொண்டு, அந்த கொடி எந்த இடத்தில் மண்ணில் படுகிறதோ அந்த மண்ணின் தன்மைகளை கொண்டு அடுத்த கிளைகள் உருவாகும். ஆகவே முதல் திராட்சை செடியாகிய ஆதாம் அது விஷமாகிய பாவத்தை சுதந்திரித்துக் கொண்டதுனால, அதனால் ஜீவனை கொடுக்க முடியாமல் போன பொழுது, இப்பொழுது இரண்டாவது இந்த ஒரு திராட்சையானது அது இயல்பிலே பரிசுத்தமும் குற்றம் இல்லாததும் பாவத்திற்கு விலகினதுமாக இருந்ததுனால, அந்த வேரிலிருந்து புறப்பட்ட கிளைகள் விஷம் பாதிக்கப்படாத கிளைகளாக இருந்து நற்கனிகளை கொடுக்கக்கூடிய அல்லது நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய கிளையாக உருவானதாக நாம் பார்த்து, அப்படியாக மீண்டும் கிடைக்கக்கூடிய அந்த விதத்துல முதல்ல அந்த கிளைகள் யாருன்னு பார்த்தோம்னா அன்பு கர்த்தர் அவருடைய வார்த்தையில சொல்ற வார்த்தை, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். ஆகவே இந்த மெய்யான திராட்சை செடியிலிருந்து உருவாகக்கூடிய முதல் வாய்ப்பு சுவிசேஷ சபை. அவருடைய சபையாகிய சரீரமாகிய அங்கங்கள் இப்போ அவரிடத்திலிருந்தே புறப்பட்ட கிளைகளாக உருவாகிறார்கள். மாத்திரமல்ல, அவரிடத்திலிருந்து புறப்பட்டு அவரை போல இவர்களும் மண்ணிலே புதையுண்டவர்களாக மாறி, அவர் மரணத்திலே ஊற்றி ஜீவன் கொடுக்கிறவராய் மாறினது போல இவர்களும் தங்களை மரணத்திலே புதைக்கு கொடுக்கப்பட்டு, அந்த வேருக்கும் மண்ணுக்கும் சாருக்கும் சத்துக்கும் சொந்தக்காரர்களாக பங்குள்ளவர்களாக மாறி, அப்படியாக வரப்போகிற 1000 ஆண்டிலே அன்பு கர்த்தர் முழு மனுக்குலத்தை முந்தின சீருக்கு கொண்டு வருகிறதான அந்த ஒரு மாபெரும் வேலையில இவர்களும் தங்களை இணைத்து கொண்டு தாங்கள் அதற்கு உதவிகரமாக இருப்பதற்கு எதுவாக இந்த புதையுண்டு போகிற அனுபவம், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், இந்த ஒரு மாபெரும் நிலைக்கு அவர்கள் வருகிறார்கள். ஆகவே முதலாம் ஆதாமை பொறுத்த மட்டும் அவர் விழுந்து போன ஆதாம் மற்றும் அவருடைய மனைவியின் மூலமாக ஒரு சந்ததி உருவாகிற பொழுது
அந்த சந்ததியானது முழு மனுக்குலத்தை ஆதாமிலே இருக்கிறதான பாவம், ஆதாமிலே பெற்றிருக்கிறதான சாபம், அதனுடைய முடிவான மரணம், அதை நோக்கி மனுக்குலத்தை வழிநடத்துச்சு. அதே போல இரண்டாம் ஆதாமாய் கருதப்படுகிறதான கர்த்தர் கிறிஸ்து தலையும் சரீரமாக, ஆதாமும் அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியான மனைவியாக இருக்கக்கூடிய சபையுமாக சேர்ந்து இப்போ முழு மனுக்குலத்தை விடுவிப்பதோடு, அதாவது மீட்பதோடு, இப்போ அந்த மீட்கப்பட்ட மனுக்குலத்தின் மத்தியில யாரெல்லாம் அவருடைய மரணத்தின் மேல, அந்த ஈடுபறி மேல விசுவாசம் வச்சு, ஏன்னா எழுந்து வரக்கூடியவர்களுக்கு உயிர்த்தெழுதல் மிக ஆச்சரியத்தை கொடுக்கும். மரிக்கும் பொழுது பல மதங்களின் நம்பிக்கைகளிலே, பல விதங்களிலே மரித்து போனவர்கள் எழுந்து திரும்ப வருகிற பொழுது தாங்கள் மீண்டும் ஒரு ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வு வந்து, அந்த ஜீவனுக்கு காரணம் என்ன என்ற ஒரு பார்வை பார்க்கப்படுமானால், அன்றைக்கு முழு உலகத்தின் மேல ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆடாக ஒரு மனிதர் இஸ்ரேல் தேசத்திலே, பாலஸ்தீனாவிலே வளர்ந்து அவர் கொல்லப்பட்டு, அந்த மரணம், அவமான மரணமானது தங்களை மீண்டும் ஜீவனுக்கு கொண்டு வருவதற்கு காரணமா இருந்திருக்கிறது. இந்த மிகப்பெரியதான ஒரு பாதிப்பு மனுக்குலத்தின் மேல் வரும் பொழுது அவங்க அந்த ஈடுபறி மேல விசுவாசம் வச்சு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி யாரெல்லாம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் மீண்டும் ஜீவன் கொடுக்கக்கூடிய, புனர்வாழ்வு கொடுக்கக்கூடிய, சீர்பருந்து செய்யக்கூடிய வேலையை செய்வார். ஆக அந்த ஏற்றுக்கொண்டு அதனை புரிந்து கொண்டு ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்பி புதிய உடன்படிக்கையின் சாராம்சங்களை எல்லாம் கீழ்ப்படிந்து நடைமுறைப்படுத்துகிற பொழுது மெல்ல 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 அவன் வால வயதுக்கு திரும்புவான். ஆகவே முந்தின சீருக்கு கடந்து வரும். இதைத்தான் அருமை அப்போஸ்தலன் பிரசங்கத்துல, நீங்கள் மரத்தை தூக்கி கொன்ற இயேசுவையே தேவன் இரட்சகராக்கினார். ஆக அந்த இரட்சகர் வேலையை அவர் செய்யும் பொழுது அந்த இரண்டாம் ஆதாம் என்கிறதான மாபெரும் வேலை அவருல தொடங்கி அப்படியாக முழுமையடைந்து முழு மனுக்குலமும் முந்தின சீருக்கு, எங்க ஏற்கனவே ஒரு மனிதனாக, பரிபூரண மனிதனாக ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது அவரிடத்துல என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் இவர்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆகவே முதல் மனிதன் மூலமாக இழந்து போனதான ஜீவிக்கிற உரிமை, அந்த உரிமைக்கே உரியதான பிரிவிலேஜஸ், சலுகைகள், அந்த உரிமைக்கே உரியதான நன்மைத்தனங்களாக காணப்படுகிற கிருபை எல்லாவற்றையும் மீண்டும் திரும்ப பெற்றுக் கொள்வார். அப்படியாக அன்பு கர்த்தருடைய அந்த ஒரு நிலைப்பாடு, புது திராட்சை கொடி, அந்த திராட்சை கொடியில இருந்து அநேக கிளைகள் பிறக்கும். ஆக முந்தின சீர்க்கு கொண்டு வரப்பட்டதான மனுக்குலம் அவங்க கடந்து வந்து நற்குல திராட்சை செடிகளாக, கொடிகளாக இருந்து நற்கனிகளை கொடுப்பார்கள். ஆக தேவனுக்கு புகழ்ச்சியாக நல்ல கனிகள், நமக்கு தெரியும், சகல முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முழங்கால், அப்படின்னா பணிந்து கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், இசைந்து நடப்பார்கள், கீழ்ப்படுவார்கள். இதெல்லாம் மெல்ல மெல்ல கடந்து வரும். ஆகவே அன்றைக்கு அந்த ஒரு செடியில தாயும் தகப்பனுமாய் காணப்படுவதான தலையும் சரீரமாகிய கிறிஸ்து மட்டுமே இந்த வேறாக கூடிய நிலைமையில் வருவான். முழு வேறாக, the root cause of life, ஜீவனுக்கு அடிப்படையான ஆரம்பமாக அவர்கள் இருப்பார்கள். அதுதான் வேர் நிலை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வேர் என்றால் மூலம் அல்லது ஆரிஜின் அல்லது தொடக்கம். ஆக இந்த நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு நிலையில் அந்த திராட்சை செடியின் ஒரு யுகத்தில் கிளைகளாக பார்க்கப்பட்டவர்கள் அந்த தங்களுடைய செடியானது எப்படி மண்ணிலே புதைக்கப்பட்டு தாங்கள் கிளைகளாக வரும்படியாக வாய்ப்பு வந்ததோ,
அதே போல தாங்களும் புதைக்கப்பட்டு இப்போ இந்த ஒரு செடி போன்றே தாங்களும் புதைக்கப்பட்டு கிளைகளாக கூடிய வாய்ப்புக்கு வருவாங்க. ஆக இந்த வகுப்பார் தான் இந்த சுவிசேஷ யுகத்துல பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படி ஆவியினுடைய பரிசுத்தமாக்குதலினாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஆக இந்த ஒரு வகுப்பார் விசேஷமான எண்ணத்திலிருந்து. ஆனால் இந்த வாய்ப்புக்கு யார் வர்றதில்லைன்னா, இதற்கு முந்தைய பகுதியில் இருந்ததான அல்லது இதற்கு முந்தைய யுகங்களிலே காணப்பட்டதான அல்லது பிதாக்களாய் காணப்பட்டதான இந்த தாவீது, அநேகர் அவங்க எல்லாம் அந்த வேர் உருவாவதற்கு முன்பே வாழ்ந்து மரித்தவர். கிறிஸ்து என்ற வேர் அப்ப இருக்குல்ல. கிறிஸ்து என்ற வேர் அவருடைய காலத்திற்கு பின்பு வந்தது. ஆகவே கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பதாகவே அவர்கள் வாழ்ந்து மரித்து போனதுனால இந்த வேரின் சாருக்கும் சத்துக்கும் அதனுடைய நன்மைத்தனங்களுக்கும் பங்காளிகள் ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆக முற்பிதாக்கள் அன்சின் வஸ்தீஸ் இந்த வேர்ல இணைந்து வேரின் வழியாக உண்டான கிளைகளாக அவர்கள் இருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில 1000 வருடத்திலையும் அதே நிலைப்பாடுதான். 1000 வருடத்துல இப்ப அந்த வேருக்கும் சாருக்கும் சத்துக்கும் பங்காளிகளா இல்லாதனால 1000 ஆண்டுலையும் முற்பிதாக்கள் அவங்க வரப்போகிற விசுவாசிகளுக்கு ஜீவன் கொடுக்கிற வேலையில அவங்க பங்கெடுக்கிற வாய்ப்புல உதவிகரமாக இருக்க முடியுமே ஒழிய அதை கொடுக்கிற வேலையில பங்கெடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் பரம அழைப்பிற்குள் வரல. அந்த பரம அழைப்புக்குள் வர வாய்ப்பு எப்போ இந்த உண்மையான திராட்சை செடி மண்ணில் புதைக்கப்படுதோ அப்பதான் ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கு முன்னால அவங்க வந்ததுனால அவங்களுக்கு இந்த பரமழைப்பு பங்கு இல்லை. ஆகவே அவர்கள் எப்படியாகத்தான் வருவாங்கன்னா மீண்டும் பூமிக்குரிய பிரஜைகளாகவே வருவார்கள். அந்த வார்த்தை பூமிக்குரிய பிரஜைகளாக உயிர்த்தெழுந்து, இன்னும் சொல்ல போனால் எழுந்து வருகிற பொழுது மனித பரிபூரணத்தை ஏற்கனவே விசுவாசித்து அது நீதியாக கருதப்பட்டதுனால ஜீவன் பெறக்கூடிய தகுதி நிலையை அடைந்து மரித்ததுனால அவர்கள் எழுந்து வருகிற பொழுது மனித பரிபூரணத்தை பெற்றவர்களாக எழுந்து வருவார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி வந்து அந்த வசனத்தை அறியக்கூடிய நிலையில அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறதான அந்த ஆவிக்குரிய ஆளுகை செய்யக்கூடியவர்களாகவோ அல்லது கிறிஸ்துவின் சாயலை பெற்றதுனால சபை பெற்றிருக்கிறதான அந்த ஆவிக்குரிய ஆளுகையை போன்று தாங்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட, ஏன்னா ஒரு காலத்தில் அவர்கள் பிதாக்களாக இருந்தார்கள், பின்பு அவர்கள் குமாரர்களாக மாற்றப்பட்டு அவர்கள் பூமி எங்கும் பிரபுக்களாக வைக்கப்படுவார்கள். ஆக அந்த நிலையில எந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு, மனித பரிபூரணம் முதல் பாக்கியம். ஏன்னா மற்றவங்களெல்லாம் எழுந்து ஜீவனுக்கு பரீட்சைக்கு போய் அந்த வேரின் சாரின் சத்துக்கு பங்காளிகளாகி கிளைகளாகி கனிகள் கொடுக்க வேண்டும். ஆனால் இவர்கள் வருகிற பொழுதே மனித பரிபூரணத்தை பெற்றவர்களாக இருந்து அந்த நிலையில் பிரபுக்களாக தாங்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டபடி அவர்கள் இந்த பூமியில ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, பிரபுக்களாக. ஆக அந்த ஒரு வாய்ப்பை வைத்துக் கொண்டு அவங்களுக்கு தேவன் விசேஷ கிருபை செஞ்சதுனால அதுல திருப்தி அடைஞ்சிருவாங்க. ஆக முதல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய புது சிருஷ்டி, அப்புறமா முதல் வாய்ப்பு இந்த ரூட்ல இந்த வேர்ல இணையக்கூடிய வாய்ப்பு பிதாக்களுக்கு. அதை தொடர்ந்து முழு மனுக்குலம் மெல்ல 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 அந்த முழு மனுக்குலம் அவங்க மனித பரிபூரண சாயலை பெற்று கடந்து போவதற்கு ஏதுவாக உதவிகளை செய்து மனுக்குலம் எழுந்து வரும் பொழுது அவங்க மெல்ல மெல்ல இந்த வேரின் சாரையும் இந்த வேரின் சத்தையும் மெல்ல மெல்ல வாங்கி கொண்டு அதற்கேற்ற கிளைகளாக உருவாக்கி முழு மனுக்குலமும் பரிபூர்ண மனிதனுக்கே உரிதான அந்த உரிமைகளை, அதற்கே உரிதான சலுகைகளை, அதற்கே உரிதான நன்மைகளை எல்லாம் வாங்கி இந்த பூமியில சந்தோஷமாக இருப்பார்கள். அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, வேதனை இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை. எந்த நோக்கத்துல மனிதன் இப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சிருஷ்டிக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தின்படியாக அங்க பூமியில இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்கிருந்து உண்டானவங்க? உண்மையான பரிசுத்த கிளையாக இருக்கக்கூடிய
கிறிஸ்து என்கிறதான வேர்ல உண்டானவங்க. ஆகவே அப்படிப்பட்ட நிலையில அவங்க மனுக்குலம் கிறிஸ்துவின் கீழாக கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில கிறிஸ்து மூலமாக நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஆக இப்படிப்பட்டவர்களாகவே அன்றைக்கு பிதாக்களும் இருப்பார்கள், மனுக்குலம். அப்படிப்பட்ட நிலையில நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்டவர்கள் இப்போ ஒரு கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவங்க இருப்பாங்களா? அப்படி இல்லை. அதே சமயத்துல சரீரமாக இருப்பாங்களா? அப்படி இல்லை. அதே சமயத்துல இந்த கிறிஸ்துவின் மனவாட்டி எப்படி இருப்பாங்கன்னா, இந்த பரிசுத்த கிளையில முதல்ல அந்த வேர்ல உண்டாக்கப்பட்டு அதன்படியாக சரீரமாக மாறி அப்படியாக விசுவாசம் உள்ள ஒரு ராஜரீக கூட்டமாக இருந்து அந்த நிலைமைக்கு போவாங்க. ஆனா அதுக்கு முன்னால அந்த நிலையை அடைவதற்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் என்னன்னா, கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுப்பார்கள். அவங்க சரீரத்துல நான் பார்க்கிறேன், கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என்னுடைய சரீரத்தில் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி பவுல் சொன்னது போல, இவர்களும் தங்களுடைய அவரவர் சரீரத்துல கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்து மரித்தாரோ, கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக பலியானாரோ, கிறிஸ்து எந்த நோக்கத்திற்காக தன்னை சுகந்த பலியாக்கினாரோ, அதே போல இவர்களும் அதே நோக்கத்திற்காக பலியாக்கி தியாக பலியாக தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து மெல்ல மெல்ல அந்த பாடுகளை தங்களுடைய சரீரங்களே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து இவர்கள் அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுக் கொள்வார்கள் சபையாக. அதனாலதான் பார்க்கிறோம், அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆக இது முதலாக இந்த கிறிஸ்து என்கிறதான திராட்சை செடியோடு இணையக்கூடிய கிளைகளாக இருந்து பின்பு அவரை போல் புதையுண்டு போய் அநேக கிளைகளை பிறப்பிக்கக்கூடிய சபையாரை பற்றிதான ஒரு பதிவாக இருக்கு. ஆகவே அந்த நிலையில நாம் பார்க்கிற பொழுது அந்த தன்மைத்தான் தாவீதின் வேறாக கிறிஸ்து உருவாகும். ஒரு காலத்துல தாவீதின் சந்ததியாக இருந்த இயேசு என்கிறதான புதிய திராட்சை செடி, அதிலே உண்டான கிளைகள் பின்னாட்களிலே தாவீதின் வேறாக மாறி, தாவீது மாத்திரமல்ல, தாவீது என்ற ஒரு மனிதனை உட்படுத்தி கொண்டிருக்கிற பிதாக்கள் வகுப்பார் எல்லோருக்கும் கிறிஸ்துவே வேறாகவும், அப்படியா அந்த வகுப்பாருக்கு மாத்திரமல்ல, அவர்களை போல் இருக்கக்கூடிய முழு மனுக்குலத்திற்கும் அவர்களே கிறிஸ்துவே வேறாகவும் இருப்பார்கள். ஆக அந்த வேர் முதலிலே கிறிஸ்து, பின்பு அந்த புது கிறிஸ்துவிலே உண்டானதான கிளைகள், அந்த கிளைகளும் மரித்து மனவாட்டியாக மாறி பிந்தின ஆதாமாகவும் அவருடைய மனைவியாகிய பிந்திய ஏவலாகவும் இருந்து எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த மாபெரும் வேறாக அவர்கள் இருப்பார்கள். இதே பதிவை இன்னொரு விதத்துல ஏசாயா சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய பதிவு தி எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. அப்ப இந்த நித்திய பிதா என்கிறதான அந்த வார்த்தை நாம் தெரியும், அந்த வசனமானது அன்பு கர்த்தருடைய பல்வேறு நிலைப்பாடுகளை பற்றிதான காரண பெயர்களாகவே இருக்கிறது. ஆகவே அங்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை அன்பு கர்த்தருக்கு நித்திய பிதா என்கிறதான அந்த பதிவு. ஏசாயா அதை தெளிவாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தெரியும். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான கர்த்தர். ஆகவே இந்த நிலையில அவருடைய பதிவை பற்றி நாம் பார்க்கிற பொழுது, மேல நம்ம பார்த்ததான தொடர்ச்சியான அந்த பகுதிகளுக்கு நாம் கடந்து போகிற பொழுது, இப்போ அன்பு கர்த்தர் எப்படி நித்திய பிதா ஆக முடியும்? அவருக்கு அந்த வாய்ப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? ஏன்னா ஏசாயா சொல்லக்கூடிய பதிவின் அடிப்படையில அநேகர் பின்னாட்களில் வந்ததான தவறான போதனையாக இருக்கக்கூடிய பிதாவும் ஆண்டவரும் ஒன்று என்ற பார்வைக்கு நேராய் கடந்து போவதற்கு அது வழிவகை செய்கிறது. முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்முடைய அன்பு கர்த்தராக இயேசு கிறிஸ்து
அவர் வல்லமையுள்ள தேவன் இல்லைங்களா? அதோனாய் நம்ம பார்த்தோம். கர்த்தர் என்கிற வார்த்தை பிதாவுக்கும் குமாரனுக்கும் பொருந்தப்பட்டு அநேக இடங்களில அதோனாய் நம்ம கண்டுபிடிச்சோம். ஆகவே அதோனாய் என்கிறதான அந்த ஒரு பதம் வல்லமையுள்ள தேவன் என்கிறதான விஷயத்துல கர்த்தருக்கு பொருந்தும். காரணம் அவரு விசேஷமான வல்லமையை கொண்டவராக இருந்து பிதாவாகிய தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்புகளையும் பிதாவின் சித்தப்படி நடப்பித்தவர், சிற்பியாயிருந்து. அதே போல அவரு அதிசயமானவர் என்பதும் மறப்பதற்கு இல்லை. ஏனால் இந்த அதிசயம் தேவன் ஆவிக்குரிய ஜீவியாக இருந்த ஒருவரை பூமிக்குரிய ஜீவியாக மாற்றக்கூடிய அந்த ஒரு மாபெரும் வேலை வேறு எங்கும் எப்பொழுதும் நடந்தது அல்ல. ஆகவே அவர் அதிசயமானவர் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காரணம் அப்படிப்பட்டதான ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேற எதுவும் நடக்கல இல்லைங்களா? தெரியும், ஒரு சமயத்துல பழைய ஏற்பாட்டு காலகட்டத்துல மனோவிடத்துல தூதன் தரிசனமாவார். அப்போ தரிசனமாகி அநேக விஷயங்களை சொல்லும் போது மனோவை கேட்பாரு, நீங்க சொன்ன விஷயத்தெல்லாம் அது நிறைவேறுகிற பொழுது நாங்க உங்களுக்கு கவனம் பண்ணணும்னா உங்க பேர் என்ன, உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அந்த தூதன் சொல்லுவாரு, என்னுடைய நாமம் என்னன்னு நீ ஏன் கேட்கிற, அது அதிசயம். ஆகவே அப்படிப்பட்டதான நிலையில தான் அன்றைக்கு அறியப்பட்டார். ஆகவே இவர் ஒருவரே அதிசயமானவர் என்பதுல எந்த மாற்று கருத்தும் மறுப்பு இல்லை. அதே சமயத்துல அவர் ஆலோசனை கர்த்தராகவும் இருக்கிறார் என்பதுல ஏதாவது சந்தேகம் இருக்கானா? இல்லை. காரணம் இஸ் தி கிரேட் கவுன்சிலர். இந்த உலகத்தை தேவன் எப்படி நடத்துறாருன்னா ஆலோசனைகள் மூலமாக. அந்த ஆலோசனை முழுவதுமே யார் மூலமாகத்தான் போகிறது? வார்த்தை என்கிறதான ஒருவர், அவர்தான் லோகோஸ். அவர் மூலமாகத்தான் சகலத்திலும் இருக்கக்கூடிய போதனைகள் கடந்து போகுது. சோ அவர் இஸ் த வண்டர்ஃபுல் கவுன்சிலர். எல்லா நீதிப்படுத்துகிற ஏற்பாடுகள், எல்லா விதமான ஆலோசனைகள். இப்போதான் அதனாலதான் அவருக்கு அந்த வார்த்தை அவரு கைட் பண்ணுவாரு, போதிப்பாரு. இன்னும் பெரிய போதனை என்னன்னா அவரே ஒரு மாதிரியா இருந்து நமக்கு டீச் பண்ணுவார். சோ இன்னைக்கு நமக்கு அவர் தான் மாதிரி. நம்ம எல்லாம் காரியங்களை கற்றுக்கொண்டு புரிந்து இந்த உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் நமக்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கையே ஒரு கவுன்சிலா வச்சுட்டு போயிருக்காரு. ஆலோசனை இப்படிப்பட்ட இருந்தா பரலோகத்துக்கு போகலாம். சோ அவர் ஆலோசனை கர்த்தர் என்பதுல எந்த மாற்றமும் இல்லை. போதகர் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவரே நமக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டதான பெரிய போதகராக இருந்து கொண்டு அப்படி திவ்ய ஆலோசனைகள் இல்லைங்களா? அவர் பேசினா, அவர் நடந்தா, அவர் அசைஞ்சா, எல்லாமே நமக்கு போதனை. எவ்வளவு பெரிய போதனை! அன்பு கர்த்தர் இப்படியாக சொல்லி இருப்பார், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இதை சந்திக்கும் பொழுது இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய இடத்திலே கர்த்தர் இருந்தால் எப்படி செஞ்சிருப்பார், என்னுடைய இடத்திலே கர்த்தர் இருந்திருந்தால் எப்படி பேசியிருப்பார், என்னுடைய இடத்திலே கர்த்தர் இருந்திருந்தால் எப்படி விரும்பி இருப்பார். ஆகவே அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய போதகராக அவர் இருந்துட்டார். சிஸ்டர் கிரிஜா கொஞ்சம் மீட் போடுங்க ப்ளீஸ். ஆகவே அப்படிப்பட்டதான நிலையில தான் இந்த சாராம்சங்கள் கடந்து, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக ஒரு காலகட்டத்துல இந்த இருக்கக்கூடிய இரண்டாம் உலகத்தினுடைய எல்லா சாராம்சங்களும் அதனுடைய தன்மைகளாய் காணப்படுவதான தீமை அவையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்படக்கூடிய அந்த காலம் அதான் நாம் பார்க்கிறோம், மகா உபத்திரவ காலம். அந்த மகா உபத்திரவ காலத்துல கண்டிப்பாக அன்றைக்கு அவர் எப்படித்தான் இருப்பாருன்னா கண்டிப்பா வல்லமை உள்ள தேவனா செயல்படுவார் இல்லைங்களா? மிகப்பெரிய அளவுல. ஏன்னா அவருடைய மிகப்பெரிதான ஏற்பாடு யெகோவாவின் நாள் என்று அந்த நாள் அறியப்பட்டாலும் கூட அந்த நாளிலே
கர்த்தருடைய பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். ஆகவே அன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்தி அந்த ராஜ்யத்தை நிறுவுகிற சமயத்துல இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னா, முழு மனுக்குலத்தையும் தேவனோடு இசைக்கக்கூடிய, ஒப்புரவாக்கக்கூடிய, சமாதானப்படுத்தக்கூடிய அந்த வேலை செய்வார். ஆகவே அவருக்கு சமாதான பிரபு என்கிற வார்த்தை கூட பொருந்தும். The Prince of Peace. அதே போல தெய்வீக திட்டத்தினுடைய சாராம்சங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைத்தனங்களையும் அதை ஏற்படுத்துகிறதான கேரக்டரிஸ்டிக் எந்த விதங்களில் இருக்கணுமோ அதுக்கு ஏற்றாற் போல எல்லா காரியங்களையும் அவர் நடைமுறைப்படுத்துவார். ஆகவே அதிசயமானவராக இருந்தவர், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறவர், வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறவர், சமாதான பிரபுவாக இருக்கிறவர். கூடவே அதே வார்த்தை சொல்கிறது, அவர் நித்திய பிதா. ஆக எப்படி அவர் நித்திய பிதாவாக இருப்பார் என்பதை நாம் இங்க பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்தோம், அவர் வேறுன்னு பார்த்தோம். ஏற்கனவே பார்த்தோம், அவரு இரண்டாம் ஆதாம்னு பார்த்தோம். ஆக இதே போன்றதான ஒரு நிலையில இப்போ இதே கருத்தை வெளிப்படுத்தும் விதமாக பயன்படுத்தப்பட்டதான ஒரு சொல் தான் எவர்லாஸ்டிங் ஃபாதர், நித்திய பிதா. ஆகவே எப்படி அவர் நித்திய பிதா ஆகிறார்? அப்ப சொல்றாரு, அந்த கர்த்தர் எந்த நிலையில் இருப்பானா நமக்கு தெரியும் இல்லைங்களா? தான் பூமியில் இருந்த பொழுது அன்பு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவார். யோவான் சுவிசேஷத்துல அந்த பதிவு இருக்கும். 11ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லும் பொழுது, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். ஆக யாரெல்லாம் உயிர்த்தெழுந்து வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய மாபெரும் வேலையை வச்சிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவன் மரிக்காம இருப்பான். தொடர்ந்து ஜீவனிலே நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியதுனால இப்ப தெரியும், தேவன் அவர் அநாதித்தார், சகல ஜீவன்களுக்கும் ஜீவன் அளிக்கிற ஊற்றும் ஊர்ணியுமாய் இருக்கக்கூடியவர் பிதா. இந்த நித்திய பிதாவாக இப்பொழுது பார்க்கப்படுகிற இயேசுவுக்கும் அவர்தான் ஜீவன் கொடுத்திருந்தார். ஆகவே அந்த பிதாவை பொறுத்த மட்டிலும் அவர் அநாதி பிதா, அது உண்மை. அந்த அப்படி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தை ஒரு மாற்றாக இருக்கிறது. அவரா இவரா என்ற கேள்விக்கு இடமில்லை. அப்படியாக ஒரு பதிவு சொல்றது இல்லை. மாறாக இந்த நித்திய பிதா என்பது இது எப்படிப்பட்ட காரண பெயர் என்றால், மனுக்குலத்திற்கு ஜீவன் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புல வருகிற பொழுதுதான் இது கர்த்தருக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. எவ்வளவோ அறிவு சார்ந்த ஜீவிகள் இருக்குது, எவ்வளவோ உயர்ந்த தூதர் நிலைமையில் இருக்கக்கூடிய அநேக ஆர்டர் இருக்குது. இந்த சராசரம் முழுவதுமே எவ்வளவோ ஜீவிகள் இருக்குது. தூதரனாக, கர்த்தத்துவங்களாக, அதிகாரங்களாக, தேவனால் ஜீவன் பெற்றவர்கள் இந்த பிரபஞ்சம் முழுசும் இருக்கிறாங்க. இந்த சிறு கிரகத்துல, இந்த பூமி என்கிறதான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிருஷ்டி ஆகிய தேவ சாயல ரூபத்துல படைக்கப்பட்டதான மனுஷன் என்ற சிருஷ்டிக்கு மீண்டும் ஜீவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அவர் இந்த இரண்டாம் வருகையில அதை செய்யும் போதுதான் அந்த பெயர் அவருக்கு போகும். ஏன்னா அப்பதான் அவர் ஜீவன் கொடுக்கிறார். ஆகவே அவரு அந்த மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறதுனால, அந்த ஜீவன் தொடர்ந்து நிலைத்திருக்க போகிற ஜீவனா இருக்கிறதுனால, அந்த ஜீவனை கொடுத்ததுனால அவர் நித்திய. காரணம் 1000 வருட யுகத்துல இந்த மனுக்குலத்தை சீர்கூர்ந்து செய்கிற பொழுது அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஜீவனுக்கான பரீட்சைக்கு வருவாங்க. உயிர்த்தெழுந்து வரும் பொழுது அவரவர் நிலைப்பாட்டில் எழுந்து வருவாங்க. பல்வேறு மத விசுவாசங்கள், பல்வேறு தேவர்கள் பேர்ல நம்பிக்கை, ஏதோ ஒரு விதத்துல எழுந்து வருவாங்க. ஏன்னா அது ஒரு உறக்கம். மரணம் என்பது ஒரு உறக்கம். எழுந்து வருகிற பொழுது ஒரு மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தை, ஏதோ ஒரு வசனம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை, அவரவர் தேவர்களை கூப்பிட்டு கொண்டு வருவார்கள் இருக்கும். ஒரு முஸ்லீம் எழுந்தாருன்னா எழுந்து வரும்போது காலையில முழிச்சோம்னா அல்லான்னு எந்திரிப்பாரு. ஒரு கிறிஸ்தவர் படுக்கும் போது அவர் இயேசுவன் ஜெபம் பண்ணி படுத்திருப்பாரு. காலையில எந்திரிக்கும் போது ஏசப்பான்னு எந்திரிப்பாரு.
அப்படி அவரவர் நிலைப்பாட்டுல மரணத்துக்குள் போனவர்கள் அவரவர் நிலைப்பாட்டுல எழுந்து வருகிற பொழுது சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும். இப்ப அந்த இடத்துல அவர்கள் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொண்டு ஜீவனுக்கு போகணும். ஏன்னா அங்க அவருடைய நாமம் ஏகமா இருக்கும். ஆகவே இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கிறதுக்கு அங்க பூமி எங்கும் பிதாவினுடைய மகிமை நிறைந்திருக்கும். விசேஷமாக கிறிஸ்து நிறைந்திருப்பார். ஆக அப்படி வரும் பொழுது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய சீர்திருத்தக்கூடிய வேலையை செய்கிற பொழுது மனுக்குலத்துடைய பிதாவாக இருப்பார். ஆகவே தாவீதுக்கும் அதே போல தாவீதை போல மனிதர்களாய் காணப்படுகிற மனுக்குலத்திற்கும் ஒரு புது கர்த்தர் உருவாயிருப்பார். ஒரு புது வேர் உண்டாயிருக்கும். 2ஆம் ஆதாமா என்ற நிலையாயிருக்கும். அதே போல ஜீவனை கொடுக்கிறதுனால இவரு நித்திய பிதா. காரணம், இவர் எல்லோருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய நிலையில நித்தியமாய் அவர்கள் கை கொள்ள போகிற ஜீவனுக்கு இவர் காரணமாய் இருக்கிறதுனால இவருக்கு நித்திய பிதா என்றதான காரண பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில தான் நாம் பார்க்கிறோம். இப்போ எப்படி அந்த பிதா வார்த்தை சொல்லப்படும் என்றால், நாம் ஏற்கனவே இருந்தது போல ஜீவனை கொடுக்கிறாங்க. முதல்ல ஜீவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி அவருக்கு வந்துச்சு? ஏற்கனவே தன்னுடைய ஜீவனை கொடுத்து தான் மனுக்குலத்தை கிரியப்படுத்துகிறார். தன் ஜீவனை கொடுத்து அவர்களுக்கு ஜீவன் தருகிறார். இப்போ ஆகவே கிரியப்படுத்தி வாங்கக்கூடிய அந்த முழு மனுக்குலத்திற்கும் அவர் ஆண்டவரும் கர்த்தவரா மாறுறார். ஏன்னா சொந்தக்காரர், உரிமையாளர், தான் விலை கொடுத்து வாங்கியாச்சு, கிரியப்படுத்தியாச்சு. ஆக விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு இப்போ ஜீவன் கொடுக்கிறார். ஜீவன் கொடுத்து அவங்கள மெல்ல 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 பூரண ஜீவனாகிய நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தி படிப்படியாக அவர்களை முந்தின செய்திக்கு கொண்டு வரும். இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் நமக்கு தெரியும். எழுதல், பயிற்றுவித்தல், கீழ்ப்படிதல், தகுதியாகுதல், அப்புறமா ஜீவன் வாங்கணும். இந்த எல்லா ப்ராசஸுக்கும் அடிப்படையா யார் இருப்பானா? அன்பு கர்த்தர் இருப்பார். ஆகவே அவர் முந்தின சீருக்கு கொண்டு வரும் பொழுது எப்படியாக அந்த பிதா என்பதற்கான அடிப்படை உண்மை என்னன்னா ஜீவன் கொடுக்கிறது, த லைஃப் கிவர். ஆகவே ஜீவன் கொடுக்கிறவர் என்றதான பொருள் இருக்கிறதுனால, ஜீவன் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறதுனால இவரையும் பிதான்னு கூப்பிடுறது பொருத்தமா இருக்கும். ஆக முழு மனுக்குலமும் அந்த உயிர்த்தெழுதலுடைய முறைமையின்படி நாம் தெரியும், அவரவர் தன் தன் வரிசையில் எழுந்திருப்பார்கள். முழு உலகத்திலையும் அந்த 4 விதமான தன்மைகளில் உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆக அந்த தன்மைகள்ல எழுந்து வருகிற பொழுது முழு உலகத்தாரும் வந்து, இப்ப முதலாவது அவங்க மரிக்கிறவங்க, அவங்க ஏற்கனவே ஜீவன் பெற தகுதி அடைந்து முதலாம் உயிர்த்தெழுதல பங்கெடுஞ்சிருவாங்க. 2வது உயிர்த்தெழுறவங்க அந்த உயிர்த்தெழுதல பங்கெடுக்க முடியாம போனால் கூட கடைசியில அந்த உபத்திரவத்துல அவங்க மனம் திரும்பி அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி கொடாமல் போனாலும், அப்படியாகவே சொல்லுவாங்க, ரைட் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவேன். தேவன் அவங்க மேல திருப்தி அடைந்து அவங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கையை கொடுத்துருவாரு. தூதரை போன்று திரள் கூட்டமாக அவர்கள் ஜீவன் பெற்று விடுவார்கள். 3வது வகுப்பார் மனித பரிபூரணத்தில் வரக்கூடிய பிதாக்கள். அவர்கள் ஏற்கனவே அபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவங்க 3 வகுப்பாரும் மரிப்பதற்கு முன்பதாகவே ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய தகுதி நிலையை பெற்று மரித்து உயிர்த்தெழுதலே ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வார்கள். 4வது வகுப்பாராக இருக்கக்கூடிய மனுக்குலம், முழு உலகம், அவங்க எழுந்து ஜீவனை பெற்ற நிலையில் அல்ல, ஜீவனை பெறக்கூடிய வாய்ப்பு நிலையை எழுந்து வருவார். அப்படி வரும் பொழுது அவங்க மத்தியில அவங்களுடைய ராஜாவாக இருக்கிறவர், அவரே அவங்களுடைய 2ஆம் ஆதாமாக இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பார். அவரோடு கூட அவங்களுடைய மனைவியாகிய ஏவாள் இருப்பாங்க, கர்த்தருடைய மனைவாட்டி. ஆக அவர்கள் மூலமாக உயிர்த்தெழுந்து இப்போ படிப்படியாக முந்தின சீருக்கு வந்து அப்படியாக அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வார். இதற்கெல்லாம் கிறிஸ்து காரணமாய் இருந்த காரணத்தினால, ஜீவனை பெறக்கூடிய நிலைக்கு காரணமாய் இருந்ததுனால இப்போ நித்திய பிதா என்றதான ஒரு பட்டம் அவருக்கு கண்டிப்பா அது பொருத்தமான பெயர்.
ஜீவனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புல வரும் பொழுது இதை விட ஒரு பெயர் கொடுக்க முடியுமா என்றால் அப்படி அல்ல. ஆகவே அந்த பட்டம் கொடுக்கப்படும். ஆகவே அன்றைக்கு தெய்வீக திட்டத்தினுடைய ஏற்பாடின்படி, அன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற தெய்வீக நீதி நியாயத்தின்படி தன்னுடைய மரணத்தின் மூலமாக, ஈடுபடி மூலமாக அன்பு கர்த்தரே அந்த எல்லா ஜனங்களையும் சொந்தமாக்கி கொண்டார். எவ்வளோ கூடிய ஜனங்களுக்கு பிதாவாகக்கூடிய, ஒரு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் பிதாவாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அவர் வாங்கி, அது மூலமாக ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புக்குள்ள அவங்க எல்லாம் வருதுனால, அது எல்லோருக்கும் ஜீவன் கொடுக்கிறதுனால, ஆக எழுந்து முந்தின சீருக்கு கொண்டு வரப்பட்ட உலகம் முழு சீரமைத்தலுக்குள் கொண்டு போகப்பட்ட பின்புதான் இப்போ அவங்க புரிஞ்சிருவாங்க, தங்களுக்கு இவர் மூலமாய் ஜீவன் இருக்கிறது. ஆனால் இவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிட்டவர் எல்லோருக்கும் ஜீவன் அளிக்கிற பிதாவாகிய தேவன். அப்பதான் புரிஞ்சிருவாங்க, யெகோவாகிய தேவன் அவர்தான் சகல ஆசீர்வாதத்திற்கும் சகல ஜீவனுக்கும் அவரே தொடக்கம். தங்களுக்கு ஜீவன் கொடுத்ததான இந்த கிறிஸ்துவுக்கும் அவரே ஜீவன் கொடுத்தவர் என்பதை புரிந்து கொள்வார். ஆகவே அப்படிப்பட்டதான நிலையில அன்பு கர்த்தரால் நிறைவேற்றி முடிக்கப்பட்டதான மாபெரும் தெய்வீக ஏற்பாடு, மகா பெரிய ரட்சிப்பிற்கு பிதாவாகிய தேவனே காரணர். நம்ம படிச்சோம், புறவாகுதலின் ஆசிரியர் நம்முடைய தேவனாகிய யெகோவா என்ற புரிந்து கொள்ளுதலை அன்றைக்கு முழு மனுக்குலமும் பெற்றுக் கொள்வார். ஆக இப்படிப்பட்டதான அந்த நிலையில படிப்படியாக 1000 ஆண்டு தனக்கு கொடுக்கப்பட்டதான நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதலாம் வருகையில ஒரு காலப்பகுதி, அதற்கே உரிய அளவான காலப்பகுதி. 2ஆம் வருகையில ஒரு காலப்பகுதி, அதற்கே உரிய காலப்பகுதி, மிக நீண்ட பெரிய காலப்பகுதி. அந்த காலப்பகுதியின் வேலைகள் எல்லாம் நிறைவேற்றி தீர்த்த பின்பு இப்படிப்பட்டதான ஒரு நிலைக்குத்தான் அங்கே முழு மனுக்குலமும் கடந்து போயிருக்கு. ஆக எல்லோரும் அந்த ஒரு மாபெரும் நிலையை எட்டி பிடித்து, ஆக முழு மனுக்குலமும் முந்தின சீர் அடைந்து வருகிற பொழுது அங்க பாக்குறோம், அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நிலையில தான் ஜீவன் கொடுப்பதனால மகிமையின் பிதாவாக, அப்படியாக மிகப்பெரிதான விஷயத்துல தேவன் இப்படியாக ஒரு மனுக்குலத்தின் நிலையில எல்லார் மேலையும் அவர் வச்சுட்டாரு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வச்சுட்டாரு என்பதெல்லாம் மனுக்குலம் புரிந்து, அப்பதான் பாக்குறோம், நம்ம ஏற்கனவே பார்த்தது போல கிறிஸ்து மரித்தோர் மேல, ஜீவன் உள்ளவர் மேல, ஆண்டவராய் மாத்திரம் இல்ல, இப்போ பிதாவாகவும் அவர் இருக்கிறார் என்ற புரிந்து கொள்ளுதல் படிப்படியா மனுக்குலத்துக்கு கொடுக்கப்பட்டு, அதற்கெல்லாம் காரணம் பிதாவாகிய தேவன் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதலை அவர்கள் பெற்றுக் கொள்வார். ஆகவே அந்த புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றாற் போல மனுக்குலம் முழுவதும் அவருக்கு உண்டாக நான் பாக்குறோம். இந்த இடத்துல கடைசியில பாக்குறோம், பிதாவாகிய தேவனே மீண்டும் கிறிஸ்துவுக்கும் மனுக்குலத்திற்கும் ஜீவன் கொடுத்ததான பிதாவாக, தந்தையாக அவர் பார்க்கப்பட்டு விடுவார். அந்த புரிந்து கொள்ளுதல் எல்லாத்துக்கும் வந்து, அதனாலதான் பாக்குறோம், கர்த்தருடைய அந்த மாபெரும் வேலை முடிஞ்ச பின்னால, நான் எந்த வேலையை பிதாவிடத்துல வாங்கிட்டேனோ அந்த வேலையை செய்து முடிச்ச பின்னால மனுக்குலத்தை பிதாவாகி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்பார். அந்த காணாமல் போன ஆடை தேடி வந்து அதை கண்டுபிடித்து தோளின் மேல் வைத்துக் கொண்டு அதனுடைய உரிமைக்காரனானவரிடத்துல சென்று ஒப்படைப்பார். ஆக பிதாவைக்கு முன்பதாக மனுக்குலத்தை தான் பெற்ற ராஜ்யத்தை பிதா இடத்துல ஒப்பு கொடுத்துருவார். அப்படியாக ஒப்பு கொடுத்து கடந்து போகிற பொழுது முழு மனுக்குலமும் சொந்தம் அடைஞ்சிடும். அதான் பாக்குறோம், இப்போ முழு மனுக்குலமும் கிறிஸ்துவனுடையவர்கள். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர், ஆனால் கிறிஸ்துவோ தேவனுடையவர். நான் எந்த வேலையை வாங்கிட்டேன், இந்த வேலையை முடிச்சு அப்பா இதோ செஞ்சுட்டேன். இங்கே 2ஆம் வருகையில அன்பு கர்த்தர் வந்து நம்மிடத்துல கேட்பார் இல்லைங்களா, பஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்துக்கு அதிபதியாக்குதான். அந்த வாய்ப்பை 1ஆம் வருகையில சுதந்திரித்துக் கொண்டு அந்த அதிபதியாகக்கூடிய வாய்ப்பை பெற்று அதை நிறைவேற்றி தீர்த்து பிதாவிடத்துல ஒப்புக் கொடுப்பார். பார்க்கிறோம், கடைசியில அவர் மாத்திரமல்ல முழு மனுக்குலமும் அப்படியாக இருக்கும். ஆகவே இது எல்லாமே நான் பார்க்கிறோம், அநேக வேத வசனங்கள், வேத விற்பனர்கள் இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது அதனுடைய உட்பொருளை, காரண காரியத்தை, தாத்பரியத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல்
புலம்பக்கூடியதான பகுதிகள். எப்படி இதெல்லாம் சாத்தியம்? ஆனால் தேவன் கிருபையாக இருந்ததான அநேக காரியங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு, விசேஷமாக அந்தந்த கால தூதர்கள் மூலமாக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் கிருபை பெற்ற ஜனங்களுக்கு இதெல்லாம் கடந்து போகுது. இன்னும் சில வசனங்கள் இதே போல இருக்கு. நேரடியாக எளிதாக புரிந்து கொள்ள முடியாத வசனங்கள். அவைகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் நீங்க இவ்வளவுதான் படிச்சீங்க. கொஞ்சம் லேட்டா ஜாயின் பண்ணதுனால தெரியல. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக நேற்றுக்கும் இன்றைக்குமாக படித்த வசனங்களை பொறுத்த மட்டும் இவ்வளவாய் நாம் புரிந்திருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த ஒரு பேரா படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு பிதாக்களுக்கு பதிலாக குமார் இருப்பார்கள், அவர்கள் பூமி இங்கு பிரபுக்களாக வைப்பீர்கள். நேரம் ஆயிற்றதுனால தேவன் கிருபையினால் நம்ம அடுத்த நாள் அதை பார்க்கலாம். ஆகவே இன்னைக்கு படித்த பகுதியை பொறுத்த மட்டும் இவ்வளவாய் நாம் புரிந்திருக்கிறோம். ஒருவேளை கருத்துக்கள் உருப்பட்டிருந்தாலும் மேலான கருத்துக்கள் இருக்குமே பகிர்ந்து கொடுக்க முடியாது. அன்புக்குரிய சகோதரி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.